जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादि सेवितं कपित्थ जम्बो पलसार पक्षितम उमासुदं सोக विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपங்கஜம்। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த காணொளியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். எந்த எழுத்துக்களால் ஆரம்பிக்கக்கூடியவர்களால் பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே கேளுங்க. அதே போல உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லும்போது செப்டம்பர் மாசத்துல எந்த கிரக நிலைகள் அடிப்படையில நம்ம இந்த ராசி பலன்களை நம்ம சொல்றோம்னா, கோச்சார ரீதியாக 1/9/2026 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷத்துல சந்திரன், அதே போல மிதுனத்துல செவ்வாய், அதே போல கடகத்துல குரு உச்சமாகிறார், சிம்மத்துல சூரியன் புதன் கேது, கன்னியில ஜாதகத்துல சுக்கிரன், அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராசிகளுக்கு எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்கும், எந்த இடத்துல நம்ம நிதானமா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், எந்த இடத்துல நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது, செய்யணுங்கிற விஷயத்தை விட எந்த இடத்துல செய்யக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியம். அதாவது பேசுறதை விட எந்த இடத்துல பேசணும் நுண்ணறிவோட நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இந்த சார்ந்த இடத்துல நம்ம பேசினா நம்மளோட விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பேசினா நமக்கு சரியா இருக்குமா, அந்த இடத்துல பேசணும். லூஸ் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடாது, சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க. மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும். அப்போ செப்டம்பர் மாதம்னு வரும்போது நீங்கள் எதில் கவனமாக இருக்கும்? ஏதாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. பண்ணாமல் யாரும் கிடையாது. சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. அது சில பேருக்கு பெருசாக தலையில் வந்து விழுந்துடுறது, சில பேருக்கு ஏதோ சமாளிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொது ராசி பலன்கள்ல கணவன் மனைவி, சில பேருக்கு வந்து சின்ன பேச்சுவார்த்தை பெரிய விவாகரத்தா மாறிடுறது, குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு படிப்புல ஒரு தடங்கள் வருது, அரசியல் ரீதியா இருப்பவர்களுக்கு நிறைய, ஏன் இந்த வருஷத்துல நிறைய தோல்விகள் நிறைய வருது. அரசியல்ல இருப்பவர்களுக்கு சில பேருக்கு, நான் எல்லாரையும் சொல்லல, சில பேருக்கு ஏன் அரசியல் ரீதியாக பல தோல்விகளை சந்திச்சுட்டே இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப செப்டம்பர் மாசத்துல என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணணும், கிரகநிலைகள் என்ன சொல்றது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன். அதனால வாங்க 12 ராசிக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தால் இமீடியட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்க சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு எப்படி இருக்கு? அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி, பரணி நட்சத்திரம் மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துல வாய்ப்பு மட்டும் வராது, கூடவே அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழலும் வரும். சோ அந்த முடிவுகளை அடுத்த கட்ட வாழ்க்கையை தீர்மானிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும். மேஷத்திற்கு இந்த மாதம் முயற்சி, போட்டி, முன்னேற்றம் என்ற பாதையில் செல்லும். சோர்ந்து விட்டதாக நினைத்த ஒரு விஷயம் மீண்டும் உயிர் பெறலாம், அந்த அளவுக்கு இருக்கு. சோ சக்சஸ் பண்ணுங்க. வேலையில் போட்டி இருந்தாலும் உங்கள் செயல்திறனை நிரூபிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. புதிய பொறுப்பு வரலாம். மேல் அதிகாரிகளின் கவனம் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு நிறுவன முயற்சியில் தாமதம் இருந்தாலும் விடாமுயற்சி தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அலுவலகத்தில் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அலட்சியமாக செய்ய வேண்டாம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. புதிய வாடிக்கையாளர், தொழில் விஷயத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உண்டு. ஆனால் எக்ஸ்பான்ஷன் செய்யும் பொழுது முழு முதலீட்டையும் ஒரே இடத்தில் செலுத்த வேண்டாம், கொஞ்சம் பார்த்து எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. கூட்டாளி விஷயத்தில் வாய்மொழியை விட எழுத்துப்பூர்வமாக அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பண விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் அந்த நாளே சேமிப்பை பிரித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிக்க. என்னைக்கு வருமானம் வருதோ சேமிப்பை தனியா பிரிச்சு வச்சுக்கோங்க. அதே போல ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வந்து கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்ல பண்ணாதீங்க. அதிக லிவரேஜ் வேண்டாம், புரியாத ஸ்டாக் முதலீடு வேண்டாம். சோ எது தேவையோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. லாபத்தை தேடுவதற்கு முன் முதலீட்டு மூலதனத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றது. இன்வெஸ்ட்மெண்ட் கூட அப்படிதான். கொஞ்சம் யார் நடத்துகிறார்கள், எப்படி லாபம் இருக்கிறது, என்ன ரிஸ்க், பணம் போட்டா திரும்ப வருமா, என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க, அவசரப்படாதீங்க.
அதே போல வீடு வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா, இடம் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கா, ஈசி, பட்டா, டைட்டில், அப்ரூவல், டாக்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், லோன் டேர்ம்ஸ் எல்லாவற்றையும் ஒரு தடவை பாருங்க. ப்ராப்பர்ட்டியில் அவசரம் பின்னர் செலவு, இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் வேண்டாம். சோ என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிற சில விஷயத்தில் மேஷராசி பார்த்து செய்யுங்க. திருமணத்தில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் உருவாகலாம். காதலில் இருப்பவர்களுக்கு உண்மையான உறவா அல்லது தற்காலிக இருப்பா என்ற தெளிவு தேவைப்படும் அப்படின்னு சொல்றது. திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது சிறிய கருத்து ஏற்பட்ட ஈகோ பிரச்சனையாக மாற்ற வேண்டாம். சோ கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். மூத்த நபரின் ஆலோசனை உதவியாக அமையலாம். குறிப்பாக பணம், சொத்து, திருமணம் தொடர்பான பேச்சில் பொறுமை அவசியம் அப்படின்னு சொல்றது. கோர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம், கோர்ட் கேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது வழக்கு இருந்தால் ஆவணங்களை மீண்டும் ஒழுங்குபடுத்துவது முக்கியம். நோட்டீஸ், ஹியரிங், டேட்டா, அக்ரிமெண்ட், ரெசிப்ட் போன்றவற்றில் அலட்சியம் செய்யாதீர்கள். செட்டில்மெண்ட் குறித்து பேசப்பட்டால் சட்ட ஆலோசனை பெற்ற பிரிவை முடிவு செய்ய வேண்டும். அட்வொகேட்ஸ் இருக்காங்க, லாயர் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நல்ல ஆலோசனை கேட்டு செட்டில்மெண்ட் பேச போறீங்களா, கரெக்டா கிளியரா அட்வொகேட்டை வச்சு கிளீனா பேசி ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க. அவங்க அதுக்காகத்தான் இருக்காங்க. உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அட்வொகேட்ஸ் என்னைக்கும் இருக்காங்க. நீங்க ஒரு பர்சனை தேர்ந்தெடுக்கும் போது திறமையான பர்சனை தேர்ந்தெடுத்து யார் இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டோ அவங்க கிட்ட கொடுத்து கரெக்டா இந்த செட்டில்மெண்ட்டை முடிச்சிருங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. கோபத்தில் எடுக்கும் முடிவு தான் இந்த மாதத்தின் மிகப்பெரிய எதிரியாக இருக்கு. வாகனம் ஓட்டும் போது கோபமா போறது, கோபத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்ன சில விஷயங்கள் செய்யறது, திடீர்னு ரெசிக்னேஷன் பண்ணிடுறேன், திடீர்னு நான் வேலையை விட்டு போயிடுறேன், திடீர்னு நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொல்றது, நண்பர்களுக்காக கேரண்டி கொடுக்கிறது, அதே போல அவசர பினான்சியல் கமிட்மெண்ட் பண்றது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பாடு தேவை அப்படின்னு சொல்றது. மா, மீ, மூ இந்த எழுத்துல இருக்கக்கூடியவர்களால் பிரச்சனை வரும். அதே போல எஸ் என்ற எழுத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து உள்ள ஆட்களால் பிரச்சனை வரும். ஒருவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். ரொம்ப யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. தூக்கம் பிளஸ் உணவு, நேரம், ஓய்வு மூன்றையும் அலட்சியம் செய்யாதீர்கள். உடல்நிலை பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான படிவு இருக்கும். ரெண்டாவது ப்ரிப்பரேஷன், லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை கைவிட்டு டெய்லி என்னென்ன பண்ணணுமோ அந்த ஒர்க்கை கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க. அதே போல பாத்தீங்கன்னா லக்கி நம்பர் 9, லக்கி டே செவ்வாய்க்கிழமை, லக்கி டே இது பாத்தீங்கன்னா டேட்ஸ் பாத்தீங்கன்னா 9, 18, 27. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட கலர் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறம், செங்கல் நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது. லக்கி குவாலிட்டி பாத்தீங்கன்னா துணிச்சல் அதிகமாக செயல்படும். மாதத்தின் சக்தி பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மேஷமே செப்டம்பர் மாதம் உங்களை பயமுறுத்த எதுவும் சொல்லவில்லை, உங்களை அடுத்த நிலைக்கு தள்ள வருகிறது. போட்டி வரும் என்று நினைப்பீர்கள், தடை வரும் அதை நீங்கள் உடைப்பீர்கள், வாய்ப்பு வரும் அதை வேண்டும் என்று கரெக்டா சில விஷயங்கள் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றது. அடுத்ததாக உங்களுடைய முக்கியமான சில விஷயத்தை சொல்றேன். மேஷத்தின் தனித்தத்துவ குணங்கள் உள்ளடக்கத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கு. மேஷம் அப்படின்னு சொன்னாலே வைராக்கியம், மேஷம் என்றாலே நிறைவேற்றும் திறன், மேஷம் என்றாலே கீழ்ப்படிதல், ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீக நாட்டம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. மேஷத்தை பொறுத்த அளவுக்கு கௌரவமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா உங்களால சக்சஸ் பண்ண முடியும். இந்த வாரம் முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க. ரெட்டை தீபம் ஏத்துங்க. மலை மேல் இருக்கக்கூடிய முருகனாக இருந்தாலும் சிறப்பு, வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி படத்துல இருக்கக்கூடிய முருகனாக இருந்தாலும் சிறப்பு. ரெட்டை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. செப்டம்பர் மாசத்துல நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.